தம்பி கவனிடா. எக்ஸசைஸ் 2.8ல 2.8ல 6th ஃபர்ஸ்ட் அதில் செகண்ட் சம் போட்டேன் பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் சம் வந்து 0.4 சொல்லு. 0.44 plus 0. ரைட்டா? சரி டேய் பார்த்துக்கோ. அப் டு n டேர்ம்ஸ் அதே மாதிரி செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக செய். எஸ்என் சொல்லி கொஸ்டின் எடுத்துக்கோ. எஸ்என் 0.4 plus 0.44 plus 0.444 up to n terms. அப் டு n terms எழுதிக்க, மறந்துடாத, பொறுமையாக செய். அப் டு n terms, n உறுப்புகள் வரை அப்படின்னு எழுதிக்க. ரைட்டு டேய், இந்த வந்து நான் 4/10 எழுதலாம். சரிதான் பாரு, ஏன்னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ இது 4/10. இது என்ன எழுதலாம்? 44/100. புரியுதான் பாரு. பிளஸ் 444/1000 அப் டு n terms. இது புரியுதான் பார்த்துக்க, புரியுதான் பார்த்துக்க. அப் டு n termsன்றது புரியுதான் பார்த்துக்கோ சொல்லிட்டேன். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறனால 4/10, 2 டிஜிட்னால 4/100. சாரி, 44/100. இது 444/1000. ரைட், புரியுதான் பாரு. இப்போ மேலே என்ன செய்ய போறேன் அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சுக்கோ. மேலே நியூமரேட்டரில் என்ன செய்கிறேன் அப்படின்னு பாரு, புரிஞ்சுக்கிறேன்னு அதுக்கு தகுந்தாப்புல 10 - 6 எழுதலாமான்னு பாரு. பை 10 பிளஸ் இது என்ன எழுதலான்னு பாரு, எது பிரிக்கலாமா அப்படின்னு பாரு. டேய் கமனி, பிரிக்கலாமான்னு பாரு. 15 - 50 - 6 பிரிச்சுறியா? அப்படி பிரிச்சா இது கணக்கு ஒரு மாதிரியா போகும். வேற ஐடியா பண்ணி பிரிக்கலாம். என்ன செய்யலாம்? 4 வெளியில எடுத்துறியா? 4 வெளியில எடுத்துறியாடா? டேய் கமனி தம்பி, 4 வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள என்ன ஆகுன்னு பாரு. 1/10. சரியா? 11 என்னது 100, 111 என்ன வந்துடும் 1000 அப் டு n terms வரும். புரியுதா? ரைட்டு. இப்போ எப்பயும் போல 9ஆல மல்டிப்ளை பண்ணி 9ஆல டிவைட் பண்ணு. அப்போ மேலே என்ன வந்துடும்? 1/10, 11/100, 111/1000 அப் டு n terms, n உறுப்புகள் வரை. ரைட்டு, ஒரு 9 உள்ள கொண்டு போ. 4/9 into 9/10 plus 99/100. சரியா? plus 999/1000 up to n terms. சரியா பார்த்துக்கோ. ரைட், 4/9. இப்போ பிரி 10 - 1/10 plus 100 - 1/10 100 plus 1000 - 1/1000 up to என்னது n terms. புரியுதான்னு பார்த்துக்கோ. அப் டு n terms அப்படின்னு பிரிச்சிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா பார்த்துக்க, பொறுமையா செய்ய. ரைட் தம்பி, கொஞ்சம் பார்த்துக்கடா பொறுமையா. டேய், இதுல 2ஆ பிரிக்க போறேன். டினாமினேட்டரை 4/9 எடுத்துட்டு 10/10 - 1/10. புரியுதான் பாரு. இது 2ஆ பிரிக்கலாம்ல. 10/10 - 1/10. அப்ப இதுல என்ன வரும்? 100/100 1/100. அடுத்து என்ன வரும்? 1000/1000 -1/1000 அப் டு n terms. புரியுதான் பார்த்துக்கோ. இதை அடிச்சிடலாம் பாரு. 1 1 1ன்னு வந்துடும். தெரியுதான் பாரு. 4/9. அப்போ அடிச்சுட்டாங்க என்ன வரும்? 1 1 1 வரிசையா வரும். எத்தனை டேர்ம்ஸ் வரும்? n terms வரும். n terms வரும்டா. அப்படியே போட்டோம்னா என்னது? n terms. 1 1ன்னு போட்டோம்னா இது ஒரு ஆன்சர். 1 term n terms. ரைட். அடுத்து என்ன பாரு? 1/10 -1/10 -1/100 -1 அது ஃபுல்லா தனியா வரும். அதுல மைனஸை வெளியில எடுத்துட்டோம்னா 1/10. சரியா? பிளஸ் 100 பிளஸ் 1/1000 அப் டு n terms. புரியுதான் பாரு. மைனஸ் ஃபுல்லா வெளியில எடுத்துட்டேன், வந்துருச்சு. இப்போ நான் அப்போ கணக்கு ப்ரீவியஸ் கணக்கில் சொன்ன மாதிரி ஷார்ட்டாக எழுத போகிறேன். ஃபார்முலா பொறுமையாக எழுது. 4/9. ஏற்கனவே இந்த 1 1 1ன்றதுல n தானே வந்துச்சு. n. வெரி குட். இந்த சொல்லிட்டான் பாரு. மைனஸ்
ஏற்கனவே இந்த ரைட் சைடு இந்த கணக்குல இருக்கிறது வந்து முன்னாடி இருந்துச்சு 10 + 100 அப்படி இருந்துச்சு. ஆனா இதுல என்னடா இருக்கு 1/10 இருக்கு. அப்ப கணக்கை பார்த்து பொறுமையா எழுதணும். நான் இங்க மாத்தி எழுத போறேன். இங்க மாத்தி எழுத போறேன், பாத்துக்க. 1/10 1 - 1/10 by 1 - 1/10. இங்க ஒரு எண் வேணா அந்த பிராக்கெட்டை போட்டு எழுதிக்க. புரியுதான் பாரு, புரியுதான் பாரு. என்ன சார் எழுதிருக்கீங்க அப்படின்னா 10க்கு பதிலாக என்ன எழுதிருக்கேன் 1/10 எழுதிருக்கேன். அதே மாதிரி r < 1 தம்பி சொன்ன மாதிரி. அதனால எதை முன்னாடி போட்டிருக்கேன் 1 முன்னாடி போட்டிருக்கேன். போன கணக்கில் எழுதுனா நல்லா யோசிச்சு பாரு. 10 10n - 1/10 - 1 எழுதியிருந்தேன். ஆனா இங்க 1 - எழுதியிருக்கேன் பாரு, வித்தியாசத்தை பார்த்துக்கோ. ஏன்னா இது 1/10ல, அப்ப இது வந்து 1 விட என்னது சிறுசு. அப்ப 1ல இருந்து தான் செப்பரேட் பண்ணணும். புரியுதான் பாரு, பொறுமையா பொறுமையா பார்த்துக்க. அதனாலதான் நான் அந்த கணக்கை போட்டு இந்த கணக்கு வந்தேன். இந்த இடம் கொஞ்சம் மாதிரி டிஃபிகல்ட்டா தெரியும். பொறுமையா நிதானமா செய்ய பார்த்துக்கோ, அவசரப்படாத. சரி, இங்க பாரு. 4/9 n minus 1/10 1 minus இது 1/10 whole power n இருக்கு. நேற்று கிளாஸ்லயே சொன்னேன் உன்ட்ட. 1/10 whole power என்னன்னா 1 power n by 10 power n. anything power 1 வந்து 1 தான். by என்னது 10 power n. அப்ப இதை மாத்திக்கிறேன் 1/10 power n by. சரியா? by இன்ட்டு அடுத்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாரு. கீழே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கரெக்ட் பண்ணிக்க. 1 10s are 10. 10ல 1 போச்சுன்னா 9/10. பொறுமையா. இப்போ 4/9 n minus 1/10 1 minus 1/10 power n. இதை வந்து மல்டிப்ளை கீழே டிவைட்ல இருந்து மேல மல்டிப்ளை போச்சுன்னா ரிசிப்ராக இங்கனக்குள்ளே எழுதலாம், இல்லைன்னா இங்கனக்குள்ள எழுதுறேன் 10/, அவ்வளவுதான். இங்கே எழுதிக்கலாம், இந்த இடத்துல கூட எழுதிக்கலாம். 10 10 அடிச்சிடலாம். அப்ப 4/9 n minus கீழே தான் 9 இருக்கு, தெரியுதா? மேலே யாருக்கு கீழே இருக்கா? அப்போ 1/9. புரியுதா சொல்றது? 1/9 1 minus 1/10 power n. புரியுதான்னு பார்த்துக்க, சொல்லிட்டேன், பொறுமையா செஞ்சுக்க. இப்போ இந்த 4/9 உள்ள கொண்டு போகணும். இந்த செட்டுக்கு கொண்டு போகணும், இந்த செட்டுக்கு கொண்டு போகணும், அவ்வளவுதான். அப்ப இது உள்ள கொண்டு போனா 4n by அவ்வளவுதான். இதுல கொண்டு போகல பார்த்து -4/81 1 minus 10 power n. புரியுதான்னு பாரு. இதுதான் ஆன்சர், கடைசி ஆன்சர். இதுதான் கடைசி ரிக்வயர்ட் ஆன்சரு. புரியுதான்னு பார்த்துக்க. இந்த எண்ணுக்கு இதை மல்டிப்ளை பண்ணால 4n/9. இதுக்கு இங்கே உள்ள கொண்டு போனா 4/9 9s are என்னது 81. அந்த ரைட் சைடில் உள்ளது அப்படியே இருக்கும், பிராக்கெட்ல உள்ளது அப்படிதான் இருக்கும். 1 minus 1/10 power n. புரியுதான்னு பாரு, நிதானமா பாரு, அவசரம் இல்லாம பார்த்துக்க. சொல்லிட்டேன், உன்னுடைய இதெல்லாம் விட்டுறக்கூடாது. ஏன்னா கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க பயிலுங்க. ரெண்டுமே ஒண்ணுதான்டா, அதுவும் இதுவும் ஒண்ணுதான். சம்மு அந்த சம்மு வேற, இந்த சம்மு வேற எல்லாம் கிடையாது. இதுல பாயிண்ட் வச்சிருக்கு, அவ்வளவுதான். இதுல என்ன வச்சிருக்கு? பாயிண்ட் வச்சு செஞ்சிருக்காங்க. அதை பொறுத்த மட்டும் இண்டிஜரா இருந்துச்சு, இதுல பாயிண்ட் இருக்கு. ஸோ பார்த்து பொறுமையா செஞ்சுக்க. இந்த ஒரே இதுல பேஜ்ல சுருக்கி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து 6th 1 2.8ல 0.4 0.44 + 0.444 எழுதி அப் டு n டேர்ம்ஸ். அடுத்து SN = எழுதி அந்த கணக்கு எடுத்திருக்கேன். கவனிச்சுக்கோ. அடுத்து 0.4 அப்படின்னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 4/10 44 0.44 இருக்குனால 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குனால 44/100. அதே மாதிரி 3 டிஜிட் சொன்னோம்னா 444/1000 அப் டு n டேர்ம்ஸ். பிரிச்சுக்க. அடுத்து 4 காமனா வெளியில எடுத்துறேன். எடுத்துட்டா மேல ஃபுல்லா 1 1ன்னு மாறிடும். அதுக்கடுத்து இந்த 1 வந்து 9 ஆக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா 9ஆல மல்டிப்ளை பண்ணி 9ஆல என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். ஒரு 9 உள்ள கொண்டு போயிட்டேன். உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி 9 + 99 + 999 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 9 வந்து 10 - 1 ஸ்டெப்ல பிரிச்சிருக்கேன். இந்த 10 - 1 அப்படின்னு பிரிச்சிருக்கேன் இந்த ஸ்டெப்ல. அடுத்து என்ன செய்யறோம்? ரெண்டா பிரிக்கிறோம் டினாமினேட்டரை. 10/10 - 1/10 100/100 - 1/100 பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டு 10/10 அடிச்சா 1, 100/100 அடிச்சா 1, 1000/1000 அடிச்சா 1, அப்படியே வரிசையா 1 1 1 1 வரும். அந்த 1 ஃபுல்லா தனியா முன்னாடி எடுத்து போட்டோம்னா n டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஒரு சர்க்கிள் போட்டு காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் அந்த சைட்ல உள்ளதை தனியா பிரிக்கிறேன். 1/10 1/100. அதுக்கு இடையில ஃபுல்லா மைனஸ் இருக்கு. மைனஸை காமனை வெளியே எடுத்துட்டோம்னா நடுவுல மைனஸ் ஆயிரம், உள்ள ஃபுல்லா என்ன ஆயிரம்? பிளஸ் ஆயிரம். அது வரைக்கும் தான் கணக்குடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு வர்ற. அதுக்கு அடுத்து நீ இந்த இடத்துல செய்யறது கொஞ்சம் பொறுமையா செஞ்சுக்கோ. ஏன்னா 1/a = அதாவது 1/10 + 1/100
இதுக்கு நான் வந்து ஆன்சர் சடனாக எழுதியிருக்கேன் அப்படின்னா 1/1000 அப் டு n டேர்ம்ஸ் எழுதுறது a ஈக்குவல் டு 1/10 r ஈக்குவல் டு t2/t1 அப்போ 1/100 டிவைடட் பை 1/10 அப்போ 1/100 இன்ட்டு 10 என்னது 1 அடிச்சிட்டோம்னா 1/10 லெஸ் தேன் 1 அப்போ 1 விட சிறுசு அப்போ ஃபார்முலா எழுதல SN ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் r பவர் n பை 1 மைனஸ் ஆர் ஏன்றது இந்த இருக்கு 1/10 ஓகேயா அடுத்து 1 மைனஸ் ஆருக்கு இந்த இருக்கு 1/10 ஹோல் பவர் n அப்படி 1 மைனஸ் என்ன வந்துருச்சு 1/10 இப்போ 1/10 இன்ட்டு 1 மைனஸ் 1 பவர் n 1 தான் பை 10 பவர் n பை இது குறுக்க பெருக்கி கழிச்சா என்ன வந்துடும் 9/10 இந்த ஆன்சரை எடுத்து தான் இங்க எழுதினேன் இந்த ஆன்சரை எடுத்து தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பார்த்துக்கோ இந்த ஆன்சரை எடுத்து எழுதியிருக்கேன் பார்த்துக்கோ நிதானமா இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பார்த்துக்க அதைத்தான் நான் வந்து ஷார்ட்டாக எழுதினேன் 1/10 1 மைனஸ் 1/10 ஹோல் பவர் n கீழே 1 மைனஸ் 1/10 எழுதினேன் ஏற்கனவே உள்ள கணக்கு என்ன எழுதணும் நான் வச்சுக்க 10 மைனஸ் 1/10 மைனஸ் 1 பவர் n சேர்த்தேன் புரியுதான்னு பார்த்துக்கோ அதில் 10 மைனஸ் 1 எழுதணும் அந்த கணக்கில் ஃபுல்லா இதில் 1 மைனஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் பாரு 10 மைனஸ் எழுதல 1 மைனஸ் எழுதியிருக்கேன் ஏன்னா ஆறுன்றது 1 விட சிறுசு புரிஞ்சுக்கா திருப்பி சொல்லிட்டேன் தெரியலனா உடனே எந்திரிச்சு போகாத கன்சல்ட் பண்ணு ஒருத்தான்ட்ட ஓடுறதுல இருக்காத சொல்லிட்டேன் தெரிஞ்சிச்சுன்னா மூவ் பண்ணி போயிரு இதுதான் இதோட ரிசல்ட்டு இதுக்கப்புறம் 4/9 உள்ள மல்டிப்ளை பண்ணிரு 4/9 உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு கணக்கு 5 மார்க் கணக்கு பார்த்து பொறுமையாச்சு ஓகேயா ரைட் குட் எழுது